ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் ஈஸி கேட்டகரியில் இருக்கிற அரே பேஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின், given an array, integer array nums sorted in non-descending order, remove the duplicates in place such that each unique element appears only once. The relative order of the element should be kept the same. Then return the number of unique elements in nums. Consider the number of unique elements of nums to be k. To get accepted, you need to do the following things. Change the array nums such that the first k elements of the nums contain the unique elements in the order they were presented in nums initially. Remaining elements of num are not important as well as the size of num, and return k. So இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேயில் எத்தனை யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அரே வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இன் சச் வே தட் இந்த ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ், இந்த அரேயில் வந்துட்டு 5 யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த யூனிக் எலமெண்ட்ஸாக இருக்கணும் கண்டினியூஸாக. இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின். இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட அரே வந்து இதுதான். இந்த அரேயில் வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா, சிங்கிள் ஒரு எலமெண்ட்டையுமே வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணாலும் ஓகே, இல்லை ரைட் சைடில் நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணாலும் ஃபைன் தான். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எப்போதுமே அரேவோட ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது 0th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வந்துட்டு எப்போதுமே நம்மளுக்கு யூனிக் எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் அக்கரிங் எலமெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்மளோட லூப்பை வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0th எலமெண்ட்டில் இல்லாமல் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து பார்த்தோன்னா, இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வில் கம்பேர் இட் வித் த பிஃபோர் எலமெண்ட், 0th எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது 0, 0 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த 0 வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஃபஸ்ட் அக்கரிங் 0 வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் அக்கரன்ஸு, ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட். இப்போது செகண்ட் ஐட்ரேஷனில் அகைன் என்ன பண்ணலான்னா, 1 and 0 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 0 வந்துட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 1 எடுத்து இங்கே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அரே வந்து எப்படி ஆகும்னா, 0, 1, 1, 1, 1, 2, 2, 3, 3, 4. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 இருக்கும். பட் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து தே டோன்ட் கேர் அபவுட் த டிஜிட்ஸ், ரைட்? அவங்களுக்கு தேவை வந்து அவங்களுக்கு தேவை இந்த அரேயில் இருக்கிற யூனிக் நம்பர்ஸ் தான். அப்படிங்கிறதுனால we can just ignore இந்த 1. இப்போ அடுத்த ஐட்ரேஷனில் அகெயின் 1 கம்பேர் பண்ணோம். இங்கே வந்துட்டு அகெயின் சேம் தான். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் இங்கேயும் 1 and 1 கம்பேர் பண்ணோம். இங்கேயும் வேல்யூ வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அதுக்கும் அடுத்த ஐட்ரேஷனில் 2 and 1 கம்பேர் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 2 and 1 ஆர் டிஃப்ரெண்ட், கரெக்டாக? அப்போது அடுத்த யூனிக் எலிமெண்ட் இஸ் 2. இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் ஹியர், இங்கே ரீப்ளேஸ் ஆகணும், கரெக்டாக? நாட் இந்த ரெண்டு எலிமெண்ட்லேயும் நம்மளுக்கு வேணாம். இந்த அரேயில் பார்த்தோன்னா இந்த 2 வந்துட்டு நம்மளுக்கு எங்கே வரணும்னா இங்கே வரணும். அப்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக யூனிக் எலிமெண்ட் இருந்த பிளேஸையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பிளேஸையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாவது ட்ராக் பண்ணணும். அப்போ தான் இந்த பிளேஸோட இன்க்ரிமெண்டட் வேல்யூவை நம்ம அடுத்த நம்பரை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போது பை சம் மீன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அப்போது நம்மளோட அரே வந்து என்ன ஆகும்னா, 0, 1, 2, 1, 1, 2, 2, 3, 3, 4. இதுதான் நம்மளோட இந்த மிஸ்பிளேஸ், இந்த 2 வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்திருக்கிற அரே. இப்போ அகெயின் ஐட்ரேஷன் பண்ணும்போது இந்த 2வும் கம்பேர் ஆகும். இட் இஸ் நாட் ஈக்குவல். அடுத்தது இந்த 3யும் 2வும் கம்பேர் ஆகணும். இப்போ இங்கே வந்துட்டு இட் இஸ் அகெயின் நாட் ஈக்குவல்ங்கிறப்போ இந்த 3 எங்கே வரணும்னா இந்த பிளேஸ்க்கு வரணும். அப்போது நம்ம ஆல்ரெடி பிளேஸ் ஹோல்டர் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல வச்சுருந்த பிளேஸ் ஹோல்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே இது பண்ணோம். இப்போ பாயிண்டர் இங்கே இருக்கும். இந்த பாயிண்டரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி வில் ஹாவ் டு ஆட் 3 டு த நெக்ஸ்ட் வேல்யூ.
அடுத்த ஐட்ரேஷனுக்கு 3 and 3 கம்பேர் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு ஸோ இந்த 3யோட இதுலேயே வந்து நம்ம 3 ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அரே எப்படி இருக்கும்னா 0, 1, 2, 3, 1, 2, 2, 3, 3, 4 இதுதான் நம்மளோட வேல்யூவாக இருக்கும். இப்போ நம்மளோட லாஸ்ட் ஐட்ரேஷனில் அகைன் நம்ம 4 and 3 கம்பேர் பண்ணுவோம். 4 and 3 நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட 4 வேல்யூ வந்துட்டு இந்த 1 வேல்யூக்கு பதிலாக வரணும். ஸோ இங்கே இந்த இடத்துல வரணும். நமக்கு வந்துட்டு இங்கேயும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா, 0வோட இடத்துல, 1ஓட இடத்துல, 2ஓட இடத்துல, 3ஓட இடத்துல, அகெயின் 4ஓட இடத்துலன்னு. ஸோ இந்த வேல்யூவே வந்துட்டு நம்மளோட ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டைப் கொடுத்துருச்சா, அதாவது நம்மளோட யூனிக் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருச்சா. ஸோ நம்ம வந்து இந்த ட்ராக்கரை தான் நம்ம வந்துட்டு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அட் த மீன் டைம் நம்ம இந்த அரேவையும் வந்துட்டு அரேவோட எலிமெண்ட்ஸையுமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு வந்து இந்த பிளேஸ் வந்துட்டு எங்கே நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணுங்கிறத வந்துட்டு எவ்ரி பிளேஸில் வி வேர் ட்ராக்கிங் இட் ரைட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு இன்டீஜர் அரேவை நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜரை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு எந்த பிளேஸில் போடணும் அப்படிங்கிறதால நமக்கு பிளேஸ் ஈக்குவல்ஸ் திஸ் cannot be 0. ஏன்னா 0th வேல்யூ ஆஃப் த அரேல எப்போதுமே நம்மளுக்கு யூனிக்காக தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு 1ஓட வேல்யூலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு 1. இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் int I ஈக்குவல்ஸ் 1. ஏன்னா நம்ம லூப்பே வந்துட்டு 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். I greater than I dot length I ப்ளஸ் ப்ளஸ். இங்கே நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோன்னா லாஸ்ட் வேல்யூவும் பிஃபோர் வேல்யூவும் இஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம கம்பேரே பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து என்ன இருக்கணும்னா நம்ஸ் ஆஃப் I should not be equal to nums of I minus 1. ஸோ இந்த nums of I வந்துட்டு nums of I minus 1க்கு வந்துட்டு ஈக்குவலாக இல்லாதப்போ, அதாவது இங்கே 1 and 0 இங்கே 1 and 0 வந்துட்டு ஈக்குவலாக இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிளேஸில் இருக்கிற இந்த பிளேஸுக்கு நம்ம இந்த வேல்யூவை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் nums of place is equal to nums of I. நமக்கு எங்கே இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு இப்போ இங்கே 3யை வந்து இங்கே மூவ் பண்ணோம் இல்லையா, அப்போல்லாம் பிளேஸ் எங்கே இந்த பாயிண்டர் வந்துட்டு பாயிண்ட் பண்ணுதோ அங்கே தானே நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு மூவ் பண்ணோம். ஸோ நம்ஸ் ஆஃப் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் I. அண்ட் ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா பாயிண்டர் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு இன்க்ரிமெண்ட் ஆச்சு இல்லையா. ஸோ இட் வில் பி பிளேஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்மளோட ஐட்ரேஷன் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேல்யூக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவலான்னு சொல்லி பார்க்கும். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவலுங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பாயிண்டருமே வந்துட்டு வில் கெட் இன்க்ரிமெண்டட். இப்போது இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர், இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இந்த பிளேஸோட வேல்யூ. நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, நம்ஸோட லென்த்து ஓகே. நம்மளுக்கு கொடுத்துருந்த 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். 100% டெஸ்ட் கேஸுமே நம்மளுக்கு கவர் ஆகிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லூப் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த அரே அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் O of n. அடுத்தது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, நம்ம எந்த கான்ஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணலை. புதுசாக இந்த பிளேஸுங்கிறது ஒன்று தான் இதுவாக இருக்குது. இந்த ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இங்கே O of 1 தான் இருக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் இட் இஸ் கோயிங் டு பி 1 only. So it will not increase or decrease depending on the input, right? அதனால நம்மளுக்கு இது வந்துட்டு O of 1. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். Thank you.